அண்மை செய்தி. சென்னை அடுத்த பெரும்பாக்கத்தில் கஞ்சா விற்பனையை போலீசுக்கு தகவல் அளித்த நபரின் தலையில் குழவிக்கல்லை போட்டு கொலை செய்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். கொலை செய்யப்பட்ட நபர் யார், கொலை செய்தவர்கள் யார் என்ற விவரங்கள் ஏதேனும் தெரிய வந்திருக்கா? விவரங்கள். வணக்கம் சைது. சென்னை அடுத்த பெரும்பாக்கத்தில் கஞ்சா விற்பனையை தட்டி கேட்ட இளைஞர் மீது குழவிக்கல்லை போட்டு கொலை செய்திருக்கக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சென்னை பெரும்பாக்கத்தை அடுத்த எழில் நகர் பகுதியுடைய தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பைச் சேர்ந்தவர் கலைவாணன். இவருக்கு வயது 29. இவர் சௌந்தர்யா என்கிற மனைவியும் அதே போன்று ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளார்கள். இந்த நிலையில் இவர் நேற்று வீட்டின் அருகே கஞ்சா விற்பனை செய்திருக்கிறார்கள். அந்த கும்பலை இவர் தட்டி கேட்டிருக்கிறார். குறிப்பாக அந்த தட்டி கேட்ட கும்பல் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் போலீசிற்கு தகவல் அளித்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பெரும்பாக்கம் எழில் நகர் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பில் 300க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு வந்து சோதனை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. கலைவாணனை சம்பந்தப்படுத்தி காவல்துறையினர் பேசியதாகவும் அவர்தான் தகவல் அளித்ததாகவும் சில தகவல்கள் அந்த சம்பந்தப்பட்ட கஞ்சா கும்பலுக்கு தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து கலைவாணன் மீது கொடூர தாக்குதல் நடத்தி குழவிக்கல்லை போட்டு அவரை கொடூரமான முறையில் கொலை செய்திருக்கிறார்கள். இளம் வயதிலேயே இந்த கஞ்சா சம்பவத்தை தட்டி கேட்ட கலைவாணன் தனது உயிரை பிரிந்திருக்கிறார். கொலை செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார். அவரது மனைவி குழந்தைகள் நிர்கதியாக நிற்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கலைவாணனுடைய உடலை பெரும்பாக்கம் போலீசார் பிரேத பரிசோதனைக்காக குரம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக கஞ்சா விற்பனையை தட்டி கேட்ட ஒரு இளைஞர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த தட்டி கேட்ட விவகாரம் இவர் காவல்துறைக்கு தெரிவித்த சம்பவம் எல்லாம் அந்த கும்பலுக்கு எப்படி தெரிந்தது, கலைவாணன் தான் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தார் என்பது எப்படி தெரிந்தது என்பதும் தெரியவில்லை. குழவிக்கல்லை போட்டு கொடூரமான முறையில் கலைவாணன் என்கிற அந்த இளைஞர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். தமிழகத்தில் நடப்பது அதாவது சட்டம் ஒழுங்கு எந்த அளவிற்கு கேள்விக்குறியாக இருக்கிறது, கஞ்சாவினுடைய விற்பனை எப்படி கொடிகட்டி பறக்கிறது, கஞ்சா விற்பனையாளர்கள் வியாபாரிகளை தட்டி கேட்டால் கொலை செய்யும் அளவிற்கு அவருடைய கரங்கள் எப்படி நீள்கிறது, இதனை தட்டு கேட்க வேண்டிய காவல்துறை, தடுக்க வேண்டிய காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று தெரியவில்லை. அதாவது இன்று காலைதான் துறைப்பாக்கம் பகுதியில் மாதவரத்தைச் சேர்ந்த இளம்பெண் தீபா என்பவர் கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்யப்பட்டு கைகால் எல்லாம் துண்டு துண்டாக வெட்டி ட்ரேலி சூட்கேஸில் வைத்து போட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. அந்த குற்ற சம்பவத்தினுடைய சோக வடுக்கள் அடங்குவதற்குள்ளாக தற்போது சென்னை பெரும்பாக்கம் எழில் நகர் பகுதியில் இளைஞர் கலைவாணன் என்பவர் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவத்தால் அந்த பகுதி மிகப்பெரிய துயரமடைந்திருக்கிறது. சம்பந்தப்பட்ட கஞ்சா வியாபாரிகளை இனிமேலாவது காவல்துறையினர் கைது செய்யுமா, சட்டத்தின் முன் கொண்டு வந்தவர்கள் நிறுத்தி தண்டனை பெற்று தருவார்களா என்று அந்த குடும்பம் ஏக்கத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. சென்னையை பொறுத்த அளவிற்கு கஞ்சா காட்டாராய் ஓடுவதற்கு இது மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருக்கிறது. கஞ்சா வியாபாரிகளை தட்டி கேட்டால் கொலை செய்வார்கள் என்கிற ஒரு அச்சுறுத்தலை அவர்கள் இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டிய காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த குடும்பத்தினர் கேள்வி எழுப்பியிருப்பது குறிப்பிடத்தக்கது. சையத், இணைப்பில் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.